இன்னைக்கு நம்ம கில்ட்டி கிரவுன் 6th எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல காய் ஆபரேஷனுக்கு போன இடத்துல ஒரு பெரிய பிளாஸ்ட் ஒன்று நடந்திருக்கும். ஷிபுக்கி இதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆக்சுவலி அந்த லூகோசைட் அப்படிங்கிறது வந்து ஸ்பேஸ்ல இருக்கிற ஒரு வெப்பன் தான். அதை பில்ட் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா 24 மணி நேரம் எப்பவும் எங்க வேணாலும் ஜப்பான்ல இருக்கிற யாரை வேணாலும் அவங்களால டார்கெட் பண்ணி அழிக்க முடியும். இதெல்லாம் சொல்லும் போது எதுக்கு அதை கட்டினாங்க அப்படின்னு ஹீரோ கேட்க, ஜாப்பனீஸ் மக்கள் அழிக்கிறதுக்காக தானே காயோட குரல் கேட்குமா. எல்லாருக்கும் ஹாப்பி, எப்படியோ நீ உயிரோட இருக்கிறியா, உனக்கு அடிபட்டுருச்சா, மத்தவங்களும் எப்படி இருக்கிறாங்களா கேட்க, கொஞ்சம் அடிபட்டிருக்கு, ஆனா மத்தவங்க எல்லாரும் அது ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, நம்மளோட போர்சஸ் எல்லாரையுமே கொலை பண்ணிட்டாங்க, நம்ம கிட்ட இருந்த சப்ளைஸ் அண்ட் வெப்பன்ஸ் எதையுமே ரெக்கவர் பண்ண முடியல அப்படின்னா மிஷின் அப்புறமா ஆரம்பிக்கலாமான்னு கேட்கும் போது இல்ல தேவை கிடையாது, உடனே ஆரம்பிச்சாகணும்னு சொல்லுவானா. அதுக்கப்புறம் காய் அங்கிருந்து ரெஸ்கியூ பண்ணிட்டு அவனுக்கு அடிப்பட்ட இடத்துல எல்லாம் மருந்தெல்லாம் போட்டுட்டு அவனுங்க ஆளுங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அந்த லூகோசைட் அப்படிங்கிற அந்த ஒரு வெப்பன் இருக்குதுல்ல அதை கண்ட்ரோல் பண்ற ஒரு பேஸ் பார்த்தா அங்க இருக்கிற ஒரு டேம் கிட்ட இருக்காமா. சோ அங்கதான் நம்ம போய் அதை டேக் ஓவர் பண்ண போறோம்னு சொல்ல, டேக் ஓவர் பண்ண போறோம்னா அந்த இடத்த வந்து அடிச்சு நொறுக்கணுமாயான்னு ஒருத்தன் கேள்வி கேட்கும் போது அந்த கெஞ்சிங்கிற பையன் தான் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலி அந்த லூகோசைட் அப்படிங்கிறது வனத்து மேல இருக்குது, அதை கண்ட்ரோல் பண்றதுக்கான சிஸ்டம் ஆக்சுவலி இங்க இருக்கிற டேம்ல இருந்து ஒரு 200 மீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு இடத்துல தான் வச்சிருக்காங்க. ஒரு பர்டிகுலர் ரெட் கலர்ல எரிஞ்சிட்டு இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு டிவைஸ் மூலமா அதை நம்மளால டைரக்டா போய் தொட முடியாது, அது தேவையில்லாத ஒரு விஷயமா போய் முடிஞ்சிடும். பட் அதை தொடாமல தான் நம்ம அதை மேனிபுலேட் பண்ணி ஆகணும்னு சொல்ல, தொடாமல நம்மளால அதை எப்படி என்னையா பண்ண முடியும் அப்படின்னு அங்க இருக்கிறீங்களா கேள்வி கேட்கும் போது அங்கதான் நம்ம ஹீரோவோட முக்கிய தேவை வருது. அவனால கெஞ்சியோட பாடியில இருக்கிற அந்த கிராவிட்டி மேனிபுலேட் பண்ற வாய்ட வெளியே எடுக்க முடியும்ல, சோ அதை தான் யூஸ் பண்ண போறாங்களாமா. ஏற்கனவே நடந்த அந்த ஒரு சேதாரத்துல அவன் இருக்கிற ரிசோர்சஸ் எல்லாம் பால் ஆயிடுச்சு. சோ இப்போதைக்கு ஒரு புது பிளான் போட்டு வந்திருக்கான். ஆனா இந்த பிளான் படி ஒரு 5ல இருந்து 35% நம்ம ஆளுங்க இறந்து போக வாய்ப்பு இருக்கு. பட் இருந்தாலும் இந்த பிளான் கண்டிப்பா சக்சஸ் ஆகுங்கும் போது அப்ப நம்ம ஹீரோ 3ல ஒருத்தர் சாவுவாங்கன்னு சொல்றேன். இது எப்பறம் கரெக்டான பிளானா இருக்கும்னு கேட்க, அந்த லூகோசைட்டை வச்சு இந்த ஜப்பான்ல இருக்கிற மிச்ச மீதி ஜாப்பனீஸ் மக்கள் எல்லாரையுமே சாகடிக்கிறதுக்கு நம்மள சில பேர் இறந்தா பரவாயில்லன்னு சொல்ல, அப்பயும் நம்ம ஹீரோ இந்த பிளான் எனக்கு பிடிக்கல, எப்படி இந்த பிளான்ல ஏகப்பட்ட பேர் சாக போறாங்க அப்படின்னாலும் அவங்க எல்லாரும் செத்துறாங்க, இருந்தாலும் நான் கடைசியில போய் சொதப்பிட்டேன்னா அவங்க எல்லாரும் வீணா இறந்து போயிருவாங்களேன்னு சொல்லும் போது அதுக்கு கெஞ்சி அவங்க வீணா இறந்து போனாங்கன்னா இந்த பள்ளி எல்லாத்தையும் நான் ஏமால் எடுத்துக்கிறேன்பானா, இல்ல என்ன மன்னிச்சிடுங்க என்னால இந்த பிளான்ல இருக்க முடியாதுங்கும் போது சுக்கிஷிமா லூசு மாதிரி வளராதரான்னு போவான், இருந்தாலும் கூட இருக்கிறவங்களையே சாக விடுற மாதிரியான பிளானுக்கு என்னால என்னைக்கு ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருவானா. ஷிபுக்கி அம்மா போய் என்ன பண்றதுன்னு காயிட்டே கேட்கும் போது இல்ல பிளான் எதுவும் மாறல அதேதான்மா. அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு அப்படியே அந்த ஒரு டிரான்ஸ்மிட்டரை கையில வச்சிருப்பானா. பின்னாடி அந்த இனோரி வரும்போது ஓ நீயா அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு புலம்ப ஆரம்பிக்க, நீ ஏன் அந்த பிளானுக்கு ஒத்துக்கலங்கிற புலம்பல கேட்கறதுக்காக நான் ஒன்னும் வரல, நான் சொல்றதை மட்டும் செய்யறியான்னு கேட்பா. இன்னொரு பக்கம் ஆன்டிபாடிஸோட லீடரான அந்த கெய்டோவும் அந்த சேகாயும் பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் எனக்கு என்னமோ இன்னும் ஒரு 2 மணி நேரம் 17 நிமிஷத்துல அந்த அண்டர்டேக்கருங்கிற குரூப் நம்மள அட்டாக் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லுவான். எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடையாது, சும்மா ஒரு கட் ஃபீலிங்னு. ஏன்னா இன்னும் ஒரு 2 மணி நேரத்துல சூரியன் மறைய போகுது, அதுக்கப்புறம் தான் அட்டாக் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற அந்த ஒரு கெஸ் தான். இன்னொரு பக்கம் யான் அப்படின்னு ஒரு சோல்ஜர் இருப்பான்ல, அவன் உடம்புல இருந்து கூட நம்ம ஹீரோ அந்த வாய்ட வெளியெடுத்து இருந்திருப்பான்ல, சோ அவன் திருப்பியும் நம்ம ஹீரோவா பொழந்து கட்டணும் அப்படின்னு தயாரா இருக்கிறான். ஏன்னா அந்த ஒரு சண்டைக்கு அப்புறம் அவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்பதான் திருப்பி வந்திருக்கான். அந்த சேகா இருக்கிறான்ல, அவன் ஆக்சுவலி நம்ம ஹீரோ ஸ்வாட யூஸ் பண்றத பார்த்து இருந்திருப்பானா, திருப்பி அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் காய்க்கு ட்ரிப்ஸ் இறங்கிக்கிட்டு இருக்க, அப்ப அவனோட பக்கத்து ரூம்ல யாரோ வந்து உட்காருவாங்களா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் திருப்பி எனக்கு இந்த மாதிரியான உணர்வு தோண ஆரம்பிக்குது, எதுக்கு இது எல்லாத்தையும் நான் பண்ணிட்டு இருக்கிறேங்கிற அந்த ஒரு கேள்வி. உண்மையை சொல்ல போனா இவங்க எல்லாருக்கும் ஒரு லீடர் ஒரு தலைவங்கிற மாதிரி நிக்கிறங்காட்டி என்னோட பர்சனல் ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போட வேண்டியதா இருக்கு. அந்த லூகோசைட் எங்களை டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் அப்பவுமே அந்த கியோ கொஞ்சம் உயிரோட தான் இருந்தா, சாகும்போது கூட எனக்கு நன்றி சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருந்தா, அவ ரொம்ப சந்தோஷமா இருந்தா. ஏன்னா எனக்கு எதுவும் ஆகலங்கிறங்காட்டி, ஏன்னா நான் சாகாம அந்த இடத்துல அவதான் செத்துருக்காங்கிறங்காட்டி தான் அவ ஹாப்பியா இருந்தா. அதனாலதான் இந்த ஒரு கேள்வி எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்குது. காய் அப்படிங்கிறன்னா நான் இந்த இடத்துல ஒரு லீடரா இருந்து என்னதான் பண்ண முடியும், அவங்க அவ்வளவு தியாகம் பண்ணிருக்காங்க, அந்த தியாகம் எல்லாத்தையும் ஈடுகாட்டுற மாதிரி என்னால வேற ஏதாவது பண்ண முடியுமா என்ன நம்ம புலம்ப. இது எல்லாத்தையுமே ஆக்சுவலி சைட்ல இருந்து நம்ம ஹீரோ தான் கேட்டுக்கிட்டு இருந்திருப்பான். இங்க இருக்கிற எல்லாருமே நம்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி நான் அந்த அளவுக்கு ஒன்னும் பெரிய ஆளும் கிடையாது, பேசாம இந்த மாதிரி நடக்கிற சண்டைகள்ல முதல்ல நானே இறந்து போயிருந்திருக்கலாம், நான் எவ்வளவு நாள் நினைச்சிருக்கேன் தெரியுமான்னு சொல்ல, அப்போ கரெக்டா நம்ம ஹீரோ ரூம்குள்ள வருவானா. ஓ நீ தான் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்ததா, என்னடா ஒட்டு கேட்கறியா என்ன, பரவாயில்ல இந்த ஒட்டு கேட்கறதும் நல்ல ஒரு ஹாபி தான் சொல்லும் போது உன்னோட தைரியமான முகத்துக்கு பின்னாடி இந்த மாதிரியான ஒரு பக்கம் இருக்குங்கிறத நான் எதிர்பார்க்கலன்னு ஹீரோ சொல்ல, வேற என்ன எதிர்பார்த்தேன், நான் ஒரு மனுஷன் தான்டா, சில டைம் எனக்கும் கான்ஃபிடன்ஸ் எல்லாம் லூஸ் ஆகும், நானும் கோவப்படுவேன், ஏன் மற்றவங்களை எனக்காக நான் பயன்படுத்திக்க கூட தயங்க மாட்டேன்னு சொல்லும் போது இனோரி மாதிரியான்னு கேட்க, ஆமாம்பா. அவ்வளவுதான் ஹீரோ சண்டைக்கு வரும்போது அசால்ட்டா அவனை பிடிச்சி தள்ளி விட்டுருவானா. பட் ஒரு வேகத்துல அவன் குத்துறக்காக வர அந்த அடியை காய் வாங்கிக்குவான். எல்லா
எல்லாத்தோட நம்பிக்கையும் என்னோட தோல் மேல போட்டு சுமந்துட்டு இருக்கிறேனே, அது எல்லாமே எனக்கு வலிக்காது நீ நினைச்சிட்டு இருக்கிறியா? ஆனா அவங்க எல்லாரும் என்னை எந்த அளவுக்கு நம்புறாங்களோ அந்த அளவுக்கு நான் ஒர்த்தியா இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி கீழே விழுந்து அவன் கிராஸ் எடுக்க போகும்போது நம்ம ஹீரோ அவனுக்கு ஹெல்ப் பண்றான். இனிமேல் நானும் உங்களுக்கு உதவியா இருக்கிறேன்னு. சோ அதுக்கப்புறம் பொழுது சாயிற நேரத்துல ஆபரேஷன் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் களத்துல இறங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த டேம் பக்கம் எனிமீஸ் வந்துட்டாங்கன்னு சைடுல இருக்கிற கார்ட்ஸ் எல்லாம் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி அவங்கள ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சுகிஷிமா ஒரு வேன் எடுத்துட்டு உள்ள போக ஆரம்பிக்கிறான். சண்டை போடுறதுக்காக அந்த யான் இருக்கிறான்ல அவனே களத்துல இறக்கி விடும்போது அப்போ அயசாவுமே அவளோட மெக்கா எடுத்துட்டு வருவாள். ஆக்சுவலி அயசா யூஸ் பண்ற அந்த மெக்கா வந்து இந்த யானோட தான். இது என்னோடது, திருப்பி கொடுன்னு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ராக்கெட்டை யூஸ் பண்ணி அந்த ஐசாக்கு ஹெல்ப் பண்றாங்களா. இன்னொரு பக்கம் காய் எப்பவுமே அந்த சுகுமி கூட கான்டாக்ட்ல இருந்துகிட்டே இருப்பான். சோ இப்ப கனெக்ஷனை கட் பண்ண போறேன், எனக்காக வேண்டிக்கன்னு சொல்ல அந்த கெஞ்சி நம்ம ஹீரோ கிட்ட என்னப்பா கன்னை வச்சிருந்திருக்க, ஒரு புல்லட் கூட ஷூட் பண்ணவே கிடையாது, சீக்கிரம் சோல்ஜர்ஸை கொலை பண்றதுக்கு கத்துக்கோ இல்லைன்னா வருத்தப்படுவேன்னு சொல்லிட்டு அவன் அசால்ட்டா அந்த இடத்துல பாம்பெல்லாம் வெடிக்க வச்சுக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல இன்னும் சோல்ஜர்ஸ் எல்லாம் வரும்போது வேற வழி இல்லாம மத்தவங்க எல்லாரையும் போக சொல்லிட்டு நம்ம இன்னொரு இதா சண்டை போடுறாளா, அவ ஆளுங்க எல்லாரையும் கொலை பண்ண நீயும் மாடின்னு சொல்லி ஹீரோ ஷாக் ஆகுறானா, வாய பிறந்தது போதும் சீக்கிரம் என்னோட பாடியில இருக்கிற வாய்ட வெளியேறா அப்படின்னு கெஞ்சி சொல்ல இன்னொரு பக்கம் சேகாயும் ஓகே நமக்கான நேரம் வந்துச்சுன்னு களத்துல இறங்குறான். இங்க அந்த கெஞ்சியோட உடம்புல இருக்கிற அந்த ஒரு கன்னை எடுத்துட்டு அந்த ஒரு கிராவிட்டி பவரை பார்த்தா அங்க இருக்கிற அந்த ஒரு பவர் சோர்ஸ் மேல யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது அப்படியே ஸ்டாப் ஆகுற மாதிரி போகுமா. அப்பா கரெக்டா உள்ள அந்த யான் இருக்கிறான்ல அவன் என்ட்ரி கொடுப்பான். அவன் சண்டை போட ஆரம்பிக்க நீ அந்த கோரை போக்கஸ் பண்றதுல மட்டும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு காய் வெறும் அவங்கிட்ட இருக்கிற பிஸ்டல் வச்சு மட்டும் அந்த யானோட மெக்காவை ஒண்ணுமே இல்லாத மாதிரி அதோட வைட்டல் பாயிண்ட்ல மட்டும் ஷூட் பண்ணி அதை ஒர்க் பண்ணாம பண்ணிடுறான். பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்க போட்ட அந்த சண்டையில அந்த மெக்கா அங்க இருக்கிற அந்த ஒரு கோரை டேமேஜ் பண்ணி விட்டு இருந்திருக்கும். ஊர்ல இருக்கிற ஏகப்பட்ட இடங்கள்ல சிக்னல்ஸ் எல்லாம் கட் ஆக ஆரம்பிக்க அந்த லூகோசைட் அப்படிங்கிறது வானத்துல இருந்திருக்கும்ல, சோ அதோட ஆர்பிட் விட்டு அது விலக ஆரம்பிக்கும். சோ டைரக்டா டோக்கியோல தான் அந்த விழுக போது விழுந்தது அப்படின்னா ஒரு பெரிய டேமேஜ் ஏற்படும்ல அந்த சுகுமி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அங்க இருக்கிற ஒரு லிப்ட் மூலமா நம்ம ஹீரோஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும் போது அப்ப காய் நம்ம ஹீரோ கிட்ட சரி உன்னை அரெஸ்ட் பண்ணி விடும்போது உங்கள்கிட்ட டிரான்ஸ்மிட்டர் மாதிரி ஏதாவது கொடுத்துருப்பானுங்களே அதை கொடுன்னு கேட்க உனக்கு எப்படா தெரியும் யோசிச்சுட்டே நம்ம ஹீரோ அதை கொடுக்கும்போது அப்ப அந்த இடத்துக்கு அந்த சேகாய் வரானா. அவனை பார்த்தா காயுமே ஓகே உன் பேரு தான் சேகாயா இருக்குன்னு நினைக்கிறேன், சரி விடு அதை பத்தி எல்லாம் தேவையில்ல, அப்ப நீ கொடுத்த இந்த ஒரு டிரான்ஸ்மிட்டர் பென் இதை வச்சு அந்த லூகோசைட்டை ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறேன், அதுக்கு பதிலா நீ இந்த ஹீரோ பையில பத்தின டீடைல்ஸ் உங்ககிட்ட எதெல்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையும் எரேஸ் பண்ணணும்னு சொல்லும் போது இது நல்லா இருக்கேன்னு சொல்லி அந்த சேகாயும் அந்த டீலுக்கு ஏத்துக்கிறான். மேட்டர் என்னன்னு பார்த்தா இந்த ஒரு பெண்ணு மூலமா ட்ரிகரை பிரஸ் பண்ணா அந்த ஒரு சேட்டலைட் டைரக்டா இந்த பெண்ணை யாரை வச்சிருக்காங்களோ அந்த இடத்துல டார்கெட் பண்ணி அழிச்சிரும். மொத்தமா 3 சேட்டலைட் மேல இருக்குது. சோ அதனால எப்படியும் ஒரு சேட்டலைட் இப்ப கீழே விழுந்துகிட்டு இருக்குதா, அந்த ஒரு சேட்டலைட் இருக்கிற இடத்த டார்கெட் பண்ணி இந்த பட்டனை பிரஸ் பண்ணணும்னா சோ இவென்ச்சுவலி கீழே விழுந்துட்டு இருக்கிற இந்த ஒரு சேட்டலைட் காலி ஆயிரும்னு சொல்ல இருந்தாலும் அந்த ஒரு பெண்ணை யாரு பிரஸ் பண்றாங்களோ அவங்களும் இறந்து போயிருவாங்கன்னு ஹீரோ கேட்கும்போது பின்ன வேற என்ன நடக்குன்னு காய் அந்த ட்ரிகரை பிரஸ் பண்றதுக்காக வெளியே வந்து நிக்க என்னால வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது, ஏதாவது பண்ணணும்னு நம்ம ஹீரோவும் நினைக்கும் போது அப்ப பார்த்தா திருப்பி அவன் அந்த ஒயிட் கலர் ஸ்பேஸ்ல போயிருவான். இன்னொரையும் வந்துட்டு எல்லாருக்கும் நீ உதவி பண்ணணும்னு நினைக்கிறியா, காய்க்கு நீ உதவி பண்ணணும்னு நினைக்கிறியான்னு கேட்க இவனும் ஆமான்னு சொல்லுவானா. அதே நேரத்துல காயும் அந்த இடத்துல சாகறதுக்காக தயாரா இருக்கும்போது அப்ப குறுக்கால நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ஸ்வாடை எடுத்து நான் இருக்கும்போது நீங்க எப்படி சாகலான்னு சொல்லி கரெக்டா அந்த சேட்டலைட் ஒரு கோட்ல அலைன் ஆகும்போது அந்த ஒரு ஸ்வாட்ல இருந்து லேசர் லைட் மாதிரி ஒன்னு பயன்படுத்த அவ்வளவுதான் வானத்திலே அது பிளாஸ்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் காயுமே அம்மா எதுக்கு இதெல்லாம் பண்ணுனேன்னு கேட்க நான் தான் உங்களுக்கு உதவி பண்ணுவேன்னு சொல்லியிருந்திருக்கலன்னு கை கொடுப்பானா. இன்னொரு பக்கம் அந்த ஆன்டிபாடிஸோட லீடரான அந்த கெய்டோ இருக்கிறான்ல அவங்கிட்ட ஒரு லேடி கூடிய சீக்கிரம் அவ எந்திரிக்க போறா அவளோட அரசனுக்காகன்னு சொல்ல அங்கே இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க. So yeah, thank you.